கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வரியத்தையும் நன்மையையும் ஜீவனையும் செழிப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் கர்த்தர் என் வாயில வைத்திருக்கிறாரு. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் சொல்றாரு, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம். வாயில வச்சிட்டாரு கர்த்தர். எங்க வச்சிட்டாரு? வாயிலையும் இருதயத்திலும் கர்த்தர் எங்க வச்சிட்டாரு? ஆசீர்வாதத்தை வச்சிட்டாரு. ஆசீர்வாதம், ஜீவன், நன்மை, ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, நல்ல எதிர்காலம், வெற்றி உள்ள வாழ்க்கை, இதெல்லாம் எங்க இருக்குன்னா வானத்திலும் இல்ல, சமுத்திரத்திலும் இல்ல, சமுத்திரத்துக்கு போய் கொண்டு வருகிறவனும் இல்ல, வானத்திலும் உள்ள. சொல்ல போனா அது எல்லாம் எங்க இருக்குன்னா உன் வாயில இருக்கு, உன் இருதயத்துல இருக்கு. அப்ப நம்ம இருதயத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வரியத்தையும் நன்மையையும் ஜீவனையும் செழிப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் கர்த்தர் என் வாயில வைத்திருக்கிறாரு, என் இருதயத்தில் வைத்திருக்கிறாரு. ஆனபடியினாலே கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரணத்துக்கு பதிலாக ஜீவனையும், வியாதிகளுக்கு பதிலாக சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், சௌக்கியத்தையும், தரித்திரங்களுக்கு பதிலாக, குறைகளுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும், செழிப்பையும், ஐஸ்வர்யத்தையும், சமாதானத்தையும், நரகத்துக்கு பதிலாக பரலோக ராஜ்யத்தையும், பாவ மன்னிப்பாக மீட்பையும், ரட்சிப்பையும், சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்து முடித்து விட்டார். உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், உங்களை நடத்துகிறவர் கர்த்தர், உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி சிறப்பாக நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர்.